வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இதுதான் என்னோடய பிக் பாஸ் சீசன் 8ஓட கடைசி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சது மாதிரியே முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணிட்டார். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் இந்த கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மணியை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ முத்துக்குமரன் சொன்ன வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது செம்மையாக இருந்தது. ஸோ எங்கள் அப்பா கடன் இல்லாமல் வளர்த்துட்டாரு. ஸோ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதில் நாங்கள் கடன் ஆகிடக்கூடாது, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சொன்னது அந்தோனி அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு பேர் சொல்லி அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுவே பெரிய வேர்டுங்க. அதுக்கப்புறம் இந்த புக்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அப்புறம் அந்த சிறார் சீர்திருத்த பள்ளி அவங்களுக்கெல்லாம் புக்ஸ்லாம் நிறையா டொனேட் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது பயங்கரமான ஒரு வேர்டு. அது மாதிரி செயல்படுத்தினா அது உண்மையிலேயே முத்துக்குமரன் மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்டு ரியலி அப்ரிஷியேட்டட் ஃபார் ஹிம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் கப்பு போய் சேரணும் அப்படிங்கிறது மக்களோட எண்ணம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அவர் டிசர்வ்டு தான். ஸோ அதுக்கப்புறம் சௌந்தர்யா பேசுனதை நான் சொல்லி ஆகணும். கப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சவுண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் கூட என் கையை தூக்கிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஒருவேளை என் கையை எனக்கு கப்பு கொடுத்துருந்தேன், எங்கள் அப்பா கப்பை பிடிங்கி முத்துக்குமரன்ட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம், ஹி டிசர்வ்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொன்னது சௌந்தர்யாவுடைய பெருந்தன்மையை குறிக்குது. உண்மையிலேயே சூப்பர் தான். ஸோ கப்பு வாங்கினதுக்கப்புறம் முத்துக்குமரன் பேசினது இந்த கப்பு என்னோடது அப்படின்னா இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த கப்பு போய் சேரும். ஸோ நான் இந்த ரொம்ப கதறி அழுதது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு வெளியில் கொண்டு போய் சேர்த்த இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு இது சமர்ப்பணம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை விடாமல் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இது போய் சேரும் அப்படின்னா அது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்களுக்கு இந்த கப்பு போய் சேரணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் கொண்டு வந்த மக்களுக்கும், ஸோ என்ன மாதிரி உள்ளவங்க யாராவது வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முத்துக்குமரனே வின் பண்ணிட்டான், உன்னால் ஏன்டா வின் பண்ண முடியாதுன்னு நினச்சி நீங்கள் ஒரு உறுதியாக இருந்துங்க, ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்தாரு முத்துக்குமரன் எல்லா மக்களுக்குமே. ஸோ ஆல் செட் டு ஆல், எல்லோரும் ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யாவுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ பார்க்கலாம், அடுத்த சீசனில் விஜய் சேதுபதி தான் வருவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ வாட்சிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. Keep supporting. Thank you. See you. Bye.